தேவனிடத்திலிருந்து எனக்கு குழந்தை கிடைக்க வேண்டும் என்பதற்கு நான் ஏன் இவ்வளவு நாள் காத்திருக்க வேண்டும்? அநேக இளம் தம்பதிகள் இந்த சவாலை சந்திக்கிறார்கள். விசேஷமா இந்திய குடும்பங்களில் திருமணம் முடிந்த சில மாதங்களிலே எந்த நிகழ்ச்சிக்கு கலந்து கொண்டாலும் நம்முடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் நம்ம கிட்ட கேட்பது, அடுத்த எப்ப விசேஷம், அடுத்த நல்ல செய்தி எப்ப நீ சொல்ல போகிற, என்னைக்கு ஒரு குழந்தையை பெற்று தர போற? இதுதான் ரொம்ப ப்ரெஷரான கேள்வியா இருக்கு. ஆனா நான் இன்னைக்கு உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். நீங்க அதுக்கு ஆயத்தமாகும் போது தேவன் உங்களுக்கு பிள்ளையை தருவா, நிச்சயமா பிள்ளையை தருவா. நாம் அதற்கென்று ஆயத்தப்படும் போது அவர் விரும்புவது ஒரு குடும்ப வாழ்க்கையை தொடங்குவதற்கு 2 பேரும் கணவன் மனைவியாக இணைக்கப்பட வேண்டும். அவருக்கு நம்மளை விட நம்மை பற்றி நன்கு தெரியும். என்றைக்கு நாம் அதற்காக ஆயத்தப்படுகிறோமோ, கர்த்தரிடத்திலிருந்து அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள எப்பொழுது நாம் அதுக்கு தகுதியாகிறோமோ அப்பொழுது அவர் நமக்கு அந்த குழந்தையை தந்து ஆசீர்வதிப்பார். ஒருவேளை இன்றைக்கு நீங்களும் இதே சூழ்நிலையில் கடந்து சென்று கொண்டிருக்கலாம். ஐயோ, எனக்கு திருமணம் ஆகி அநேக வருஷங்களாச்சே, இத்தனை வருடமா எனக்கு பிள்ளை இல்லையே. ஒன்றை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், ஆண்டவருக்கு நன்றாக தெரியும், உங்கள் கணவரை பற்றியும் தெரியும். நீங்கள் ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டதை விட அவர் உங்களை நன்கு அறிவார். எனவே நீங்கள் என்று இணைக்கப்பட்டீர்களோ, என்றைக்கு நீங்கள் குழந்தையை வளர்ப்பதற்கு ஆயத்தப்படுகிறீர்களோ, அன்றைக்கு குழந்தையை தந்து உங்களை தேவன் ஆசீர்வதிப்பார். நாம் யாவருக்கும் தெரிஞ்சது போல நம்ம வேதத்துல பார்க்கிறோம், ஆபிரகாம் and சாராள் ஒரு பிள்ளை வேண்டும் சொல்லி அநேக நாட்கள் காத்திருந்தார்கள். ஆனால் தேவன் அவர்களை நினைவு கூர்ந்து அவர்களுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தையை கொடுத்த தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். அந்த சந்ததியில் தான் இயேசு கிறிஸ்துவும் பிறந்தார். இதே போல உங்கள் பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதிப்பார். ஒருவேளை கர்ப்பத்தின் கனி உண்டாவதற்கு அநேக வருடங்களாகலாம். ஆனாலும் உங்கள் நம்பிக்கையை தளர விடாதீர்கள். நிச்சயமாக கர்ப்பத்தின் பலனை தந்து ஆசீர்வதிப்பார். இன்றைக்கும் நீங்கள் இந்த சூழ்நிலையில் இருப்பீர்களானால் ஒருவருக்கொருவர் இணைந்து ஜெபியுங்கள். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, தெய்வமே எங்களுக்கு எப்ப தேவை என்று உங்களுக்கு தெரியும், அப்பொழுது அந்த குழந்தையை கொடுத்து எங்களை ஆசீர்வதிங்க என்று சொல்லி ஆண்டவரிடம் சொல்லுங்கள். நாங்களும் திருமணம் முடிஞ்ச உடனே நிறைய பேர் எங்க கிட்ட கேட்டாங்க, எதற்காக இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, ஏன் இன்னும் டிலே பண்றீங்க, ஒருவேளை உங்களுடைய படிப்பு முடிப்பதற்காக நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா, என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எங்களை நோக்கி கேள்விகளை எழுப்புனாங்க. ஆனா நாங்க அது எல்லாத்தையும் பொருட்படுத்தவே இல்லை. அது எல்லாவற்றையும் ஆண்டவர்கிட்ட கொண்டு போனோம். ஆண்டவரே, என்னைக்கு நாங்க அதற்காக ஆயத்தப்படுகிறோமோ அப்ப எங்களுக்கு குழந்தையை தந்து ஆசீர்வதிங்க. எங்களுடைய திட்டத்துக்கு நேராக உங்களை கொண்டு வர நாங்க விரும்பல, உங்க திட்டத்துக்கு நேராக எங்களை 2 பேரையும் கொண்டு வரோம். அப்பொழுது எங்களுக்கு குழந்தை தந்து ஆசீர்வதிங்க. இன்றைக்கும் நீங்க குடும்பமாக ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிங்க. கணவன் மனைவியாக உங்களுடைய வழியை ஆண்டவருக்கு ஒப்புவீங்க. ஆண்டவர் எப்பொழுது உங்களுக்கு குழந்தை தந்து ஆசீர்வதிக்கும் நினைக்கிறோம், அதுக்கு நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவரே, இன்றைக்கும் இந்த சூழ்நிலை வழியாக கடந்து செல்லுகிற தம்பதிகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். பல நேரங்களில் எங்களுக்கு எப்ப ஆசீர்வாதம் வேண்டும் என்று நாங்களே தீர்மானிக்கிறோம். 25 வயது 30 வயதிற்கு முன்பே பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்க எதிர்பார்த்து தீர்மானிக்கிறோம். ஆனால் வேதத்தை நாங்கள் பார்க்கிறோம், உன்னுடைய வழிகள் அல்ல என்னுடைய வழிகள். எங்க குடும்ப வாழ்க்கை மற்றும் எங்கள் பார்ட்னர்ஸை உங்களிடம் அர்ப்பணிக்கிறோம். குடும்பமாக எல்லாவற்றையும் உங்கள் திட்டங்களில் தருகின்றோம். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் திட்டங்களையும் தீர்மானங்களையும் அவரிடம் ஒப்பு கொடுங்கள். யார் உங்களோட என்ன கேட்டாலும், யார் உங்களை கீழே தள்ள வேண்டும் என்று நினைத்தாலும் பரவாயில்லை, அதை எல்லாவற்றையும் மறந்து ஆண்டவரிடம் சொல்லுங்கள். நீங்கள் எப்பொழுது அந்த ஆசீர்வாதத்தை தர விரும்புகிறீரோ, சரியான நேரத்தில், அவருடைய சரியான நேரத்தில் அவர் உங்களுக்கு பிள்ளையை தந்து அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசுவே, இந்த மாதிரி கடினமான சூழ்நிலை வழியாக செல்லுகிற குடும்பங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். புத்திர பாக்கியத்தை கொடுத்து அவர்களை ஆசீர்வதிப்பீராக. நீர் குறித்திருக்கிற நாளிலே எந்த சந்தேகமும் கேள்வியும் இல்லாமல் கரங்களிலிருந்து அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அவர்களுக்கு அருள் புரிவீராக. குடும்பத்தை அளவில்லாமல் கணவன் மனைவி குடும்பமாக சந்தோஷமாக வாழ அவர்களுக்கு உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஆமேன். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அவர் சரியான நேரத்தில் குழந்தை தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படவும் ஒற்றுமையாக வாழவும் பாதுகாப்பு மற்றும் செழிப்பிற்காகவும் அனுதினமும் டாக்டர் பால் தினகரன் குடும்பத்தினரும் மற்றும் இயேசு அழைக்கிறார் ஜெபக்கோபுரத்தில் உள்ள ஜெப வீரர்களும் 24 மணி நேரமும் ஊக்கமாக ஜெபிக்கின்றனர். இன்றைய உங்கள் குடும்பங்களை இயேசு அழைக்கிறார் குடும்ப ஆசீர்வாத திட்டத்தில் இணைத்திடுங்கள்.